திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? பேர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நடுவரின் தீர்ப்பு. சினிமாவை பற்றி 2 கருத்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. சினிமாவை ரொம்பவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் பாரதிதாசன், புரட்சி கவிஞர். சினிமாவிலே இருந்திருக்கிறார். ராமானுஜர்ன்ற ஒரு படத்தில் அவர் வசனம் எழுதியிருக்கிறார், பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவரே இந்த சினிமா பிரயோஜனம் இல்லைன்னும் பேசியிருக்கிறார். திரைத்துறைக்கு போக விரும்பாத மனிதர்களே கிடையாது. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, சார் அடுத்த படத்தில் உங்களை போடலாம்னு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க. அதுவும் நம்ம பிரமிட் நடராஜன் மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பாளர், ஒரு சங்கர் மாதிரி, மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர், அவங்க கூப்பிட்டு, சார் ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் வேணாம்னு யாராவது சொல்லுவீங்களா? ஐயா சொல்லிட்டாருன்னு வைங்க, பூமி எதிர்ச்சியே வந்துடும். ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லா மனிதனின் அடிமன கனவு என்னன்னா நடிக்க வேண்டும் என்பது தான். திரைத்துறை என்பது நட்சத்திரங்களை உருவாக்குகிற ஒரு துறை. அந்த துறை மீது எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அந்த துறையை பற்றிய விமர்சனங்கள் காலந்தோறும் இருந்திருக்கிறது. எம்.கே. தியாகராஜ பாகவதர் ஒரு ஊருக்கு ட்ரெயினில் வர்றாருன்னா ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளவு பிரச்சனை இருக்குமா. தங்க தட்டில் சாப்பிட்டவருங்க. அவரை பார்ப்பதற்கு அந்த காலத்திலேயே பெண்கள் கூட்டம் முழுக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க நிற்குமா. இந்த சினிமா துறை இந்த சமூகத்துக்கு என்ன கொடுத்தது, என்ன இழந்தது, அதுதான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க. இழந்ததுன்றது உண்மைதானங்க. இந்த 3 பேர் பேசினாங்களே, இதில் ஏதாவது குறை இருக்கா? சார் 30 கோடியில் சினிமா எடுத்தாலும் கதாநாயகிக்கு உடை மட்டும் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனமாக வாங்குறாங்க? சுவிட்சர்லாந்து மாதிரி, ஆல்ப்ஸ் மலை மாதிரி ஒரு இடத்துல கதாநாயகி டான்ஸ் ஆடுறாங்க. 4 லேயர் ட்ரெஸ்ஸு கதாநாயகன் போட்டிருக்கான். அந்த பொண்ணு மட்டும் மினிமம் ட்ரெஸ்ஸில் இருக்குது. உண்மையிலே அவங்களுக்காக நான் வருத்தப்படுறேன்யா. இந்த குளிரில் நிற்க முடியுமா? ஏன் நிறுத்துறாங்க? பெண்ணை வணிக பொருளாகவே காட்டுகிறது தமிழ் சினிமா. இதுதான் அவங்க குற்றச்சாட்டு. உண்மையா இல்லையா? அந்த காலத்தில் இப்போ இந்த ஒரு பாட்டு இருக்கும், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சரோஜாதேவி அம்மாவும் சிவாஜி கணேசனும் ரொம்ப நெருக்கமாக கிட்ட வருவாங்க. வரும்போது உடனே ஒரு 2 பூவை காட்டிடுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னைக்கு சினிமாவை பாருங்க, க்ளோஸ்அப் காட்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் உணர்ச்சிகரமான பாசத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகளாக இருந்தது. இன்னைக்கு க்ளோஸ்அப் காட்சிகள் எல்லாம் காமத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகளாக இருக்கு. என்னங்க, ஒரு சினிமாவை வச்சு பேர் வைக்கிறதுல பிரச்சனை, ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை, வந்ததுன்னா ஊருக்குள்ள வியாபாரத்தில் பிரச்சனை. எத்தனை பிரச்சனைகளை சமூகத்தில் சினிமா உருவாக்கி தருகிறது. இதெல்லாம் செய்கிறது யாரையா? தேவையா இது? சினிமாவுக்கு நாங்கள் பணம் கொடுத்து வருகிறோம், கேட்பதற்கு உரிமை இருக்கிறதுன்னு பாரதி சொன்னது, அந்த அணி சொன்னதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? இன்னொன்னுங்க, ரொம்ப இளம் வயது இருக்குல்ல, இந்த டீனேஜ் 10 பருவம், அது வெள்ளத்தாள் மாதிரி, எதுவும் அதில் போய் ஒட்டிக்கிடும். ஏன் சார் நீங்கள் காதலை காட்டுங்க. அவர் கூட சொன்னார், விடியில் விழுந்து இதயம் நுழைந்துன்னு. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க காதலிக்கிற மாதிரியா படம் எடுக்கிறது? அதை அவங்க வீட்டு பிள்ளைகள் செய்தால் அவங்க ஒத்துக்குவாங்களா? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, இது ஒரு பாட்டா? இது அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, 555 சொதப்பி 5. தமிழ் எங்கேயா போச்சு? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொலிந்த கலை அன்னமேன்னு எழுதின சினிமா துறை எங்கே போனது அப்படின்னு இவங்க கேட்கறது நியாயம் இருக்கா இல்லையா? சார் எடுங்க, குடும்ப உறவுகளை சிதைக்கிற மாதிரி கொழுந்தியா மேலே காதல் வைக்கிறது, அக்கா வீட்டுக்காரர் மேலே காதல் கொள்வது, சின்ன பிள்ளைங்க, இதெல்லாம் சினிமா கதையாது. நீ ஏன் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது.
காவல்துறை என்றால் கயவாளிகளின் கூட்டமாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. கல்லூரி என்றால் அடிதடி சண்டை பிரச்சனை என்றே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழாசிரியர் என்றால் ஒன்றும் தெரியாதவன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மொழியை சிதைப்பதில் இதைவிட மோசமாக ஒன்று இருக்கவே முடியாது. எந்த ஒரு சமூகம் மொழிக்கும் மொழி ஆசிரியனுக்கும் மரியாதை தரவில்லையோ அந்த சமூகம் எதையும் பெறவே முடியாது, எதையும் பெற முடியாது. குடும்ப உறவுகளை சிதைச்சாச்சு, முழுவதும் வணிகம். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு, சமீபத்தில் வர்ற படங்கள்ல கதாநாயகியே குடிப்பது போல காட்சிகள் தொடர்ந்து அமைக்கப்படுகின்றன. நீங்க வந்த படம் பேரெல்லாம் நான் சொல்லலை. ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு இவங்களாம் வருத்தப்பட்டாங்க. அதையும் தாண்டி கதாநாயகியே குடிக்கிற மாதிரி காட்டுவதன் மூலம் என்ன சொல்லி தருகிறீர்கள்? தயவு செய்து யோசிக்கணும். என்ன சொல்லி தருகிறீர்கள்? பெண்களும் குடிக்கலாம், இளம் வயதில் குடிக்கலாம், கல்லூரி காலத்தில் குடிக்கலாம், குடித்து விட்டு காதலனோடு உளரலாம். அப்படின்னா சினிமா எங்கேயோ தடம் புரண்டு போகிறது இல்லையா? எத்தனை பெரிய ஊடகம், சமூகம் அத்தனையும் ஆசைப்படுகிற ஒரு ஊடகம் இப்படி போவது சரியா? நாங்கள் இழந்தது அதிகம் என்று இவர்கள் சொல்வதை நாம் கவனத்தில் கொண்டே ஆக வேண்டும். சினிமா துறையில் எனக்கு கொஞ்சம் விரல் நகைக்கண் அளவு தான் அனுபவம் உண்டு. நான் ஒன்றும் நிறையெல்லாம் பார்க்கல. அப்படியே இருந்தாலும் ஒரு அப்பாவா கூப்பிடுவாங்க. அது துறையில் ஓரளவு அறிமுகம் உண்டு. ஆனால் நிறைய பேரின் உழைப்பு அதில் இருக்கிறது. ஒரு லைட் தூக்குறாரு பாருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்றோன்னா லைட் செட் பண்றவங்கல இருந்து கேமரா கலைஞர்கள் வரைக்கும் எவ்வளவு சிரமப்பட்டு உழைத்தால் இது சன் டிவியில் நாளைக்கு வரும். உங்களுக்கு சினிமா என்பது 1.5 மணி நேரத்தில் விமர்சனம் பண்ணுவதற்கான ஒரு படம். ஆனால் அது 1.5 ஆண்டுகள் 1.5 மாதம் பலரது உழைப்பின் பலன். உழைப்பு என்பது அங்கே இருக்கிறது. அதன் பின்னால் பெரிய உலகமே இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். தியேட்டர்ல முறுக்கு விற்கிறவன்ல இருந்து போஸ்டர் ஓட்டுறவன்ல இருந்து லைட் பாயில இருந்து எல்லாத்துக்கும் மேல அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான். ஆண்டிப்பட்டியில இருந்து மதுரையில இருந்து ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு ஓடியாந்துருப்பான். எந்த டைரக்டர் கூட நின்னா நமக்கு ஒரு சான்ஸ் வரும்னு வாழ்நாள் முழுக்க அவன் அந்த சினிமா பின்னாடியே அலைவான் பாருங்க. எத்தனையோ பேரின் வாழ்க்கையை அது உருவாக்கி இருக்கிறது. அதனால அந்த துறையை பற்றி சட்டுன்னு தள்ளிட வேண்டாம். சினிமா இல்லாத ஒரு உலகத்தை யோசிங்க. நம்ம ஊர்ல பந்து பண்ணா கூட சினிமா மட்டும் ஓடிட்டு இருக்கும். ஏன்? என்டர்டெயின்மெண்ட்யா? அது இல்லைன்னா இவன் வக்கர புத்தியோட இருப்பான். எனக்கு தெரிய டாஸ்மாக் கடைகள் அதிகம் இல்லாமல் திரைப்பட கொட்டகைகள் 4 காட்சிகள் ஓடிய காலத்தில் வக்கிரமும் வன்முறையும் தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தது. அதான் உண்மை. எத்தனை வன்மத்தோடு ஒருவன் சினிமாவுக்குள்ள போனாலும் எம்ஜிஆர் 2 குத்து விட்டோன்னே அவனுக்குள்ள இருந்ததுக்கு ஒரு வடிகால் கிடைச்சிரும். முதல்ல இசை. இரவு பயணங்களில் எத்தனை ஓட்டுநர்கள் இரவுல வண்டி ஓட்டிட்டு போறாங்களே, அவங்க முன்னாடி ஒரு சாமி படம் வச்சிருப்பாங்க, வழித்துணை முருகா விநாயகான்னு. அந்த சாமி கூட வரும், நம்பிக்கை தான். அதையும் விட கூட வர்றது MS விஸ்வநாதனும் கண்ணதாசனும் TM சவுந்தரராஜனும் P சுசீலாவும் தாயா. ராத்திரி அசரும் போதெல்லாம் அதோ அந்த பறவை போல ஆட வேண்டும்னே அப்படி முடிச்சிருவாங்க. சரியா வண்டி ஓட்டுவாங்க. எப்போதெல்லாம் வாழ்க்கையில ஏதோ ஒரு சோர்வோ அல்லது ஒரு தோல்வி வரும்போதெல்லாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமான்ற ஒரு பாடல் கவிஞர் வாலியையே மீண்டும் திரைத்துறைக்கு கொண்டு வந்ததுன்னா எத்தனை பாடல்கள் தத்துவங்களை பெரிய செய்திகளை இலக்கியங்களை தமிழுக்கு தந்திருக்கிறது. பாமரர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது கல்விக்கூடங்கள் செய்ததை விட எல்லா மக்களுக்கும், படிக்க போனவங்களுக்கு மட்டும்தான் இலக்கியங்கள் போனது. ஆனால் திரைப்படத்தின் மூலமாக எத்தனை இலக்கியங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. பாரதியாரின் பாடல்கள் பலவற்றை கே பாலச்சந்தர் அவர்கள் படங்களில் பயன்படுத்தியிருப்பார். நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுன்றோன்ற பாடல் எல்லாம் வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடின்னு நிறைய பாடல்கள் வந்து சேர்ந்தது பொதுமக்களுக்கு என்றால் அது தமிழ் சினிமா மூலமாகத்தான் பெற்றது தான். அது சார் 1-2 படம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. தில்லானா மோகனாம்பாள் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? வேறு எந்த மொழியிலே அப்படி படம் வந்ததான்னு எனக்கு தெரியல. நான் பிற மொழிகள் எனக்கு தெரியாது. ஆனால் அமெரிக்காவில இருந்து சினிமா சம்பந்தமான ஆய்வுகளுக்கான படங்களில் தில்லானா மோகனாம்பாளையும் எடுத்துக்கொண்டு போய் அமெரிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. பாலையா மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டார். சிவாஜி கணேசன் எம்ஜிஆர்லாம் விடுங்க. பாலையா
அந்த தவில் வாசிக்கும் போது தவில் மட்டும் ஆடும், அவர் தொந்தியும் சேர்ந்து ஆடுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட ஒருத்தர் போய் சொன்னாங்களாம், காதலிக்க நேரமில்லை படத்தை திரும்ப ரீமேக் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவர் உயிரோடு இருக்கும்போது, கதாநாயகன் கிடைச்சிட்டானா அப்படின்னு கேட்டாராம். அதில் கதாநாயகன் முத்துராமனும் ரவிச்சந்திரனும். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, முத்துராமனுக்கு இவரை போடுவோம், ரவிச்சந்திரனுக்கு அவரை போடுவோம்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் கதாநாயகன் சொன்னது டிஎஸ் பாலையாவை, காதலிக்க நேரமில்லை கதாநாயகனே டிஎஸ் பாலையா தான், அவர் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா திரும்பிவான். மறக்க முடியாத கலைஞர்களை தந்திருக்கிறது. ஆட்சி மனோரமாவை மறந்துடாதீங்க, 1000 பிறை கண்ட ஆட்சி. எத்தனை பெரிய கலைஞர்கள், எத்தனை பெரிய நடிகர்கள், எத்தனை கண்ணதாசன், எம்எஸ்வி, நிறைய பாடகர்கள். இலங்கை வானொலியில் அந்த காலத்தில் இரவின் மடியில்னு ஒரு நிகழ்ச்சி வரும். அருமையான பாடல்களை இரவில் போடுவாங்க. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே. தயவுசெய்து தூக்க மாத்திரை போடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதை நிறுத்திட்டு இந்த பாட்டை மட்டும் கேளுங்க, 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கட்டாயம் தூக்கம் வரும். அதான் உண்மை. சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம காலத்துக்கு முன்னாடி முத்தமிழ், அதுதான் நம்முடைய தமிழின் தொடக்கம். இயல், இசை, நாடகம், இந்த 3 தமிழும் ஒருங்கே குடியிருக்கிற இடம் திரைப்படம். முத்தமிழுக்கு வளர்ச்சி தருவதாக நிறைய அமைந்திருக்கிறது, இடைஞ்சலாகவும் கொஞ்சம் இருக்கிறது. எப்போதும் நல்லவற்றை பார்ப்பதுதான் சரியான பார்வை. சுமாரான விஷயங்களை ஒதுக்கி விடுங்கள், காலப்போக்கில் சரியாகிவிடும். நல்லவற்றை பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால், சல்மான் ரஷ்டி என்கிற ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒரு முறை எழுதியிருந்தார், நிகழ்காலம் என்பது வாழுகிற மனிதர்களுக்காக, ஆனால் நூற்றாண்டுகள் எப்போதும் கலைஞர்களுக்காக என்று எழுதியிருந்தார். நூற்றாண்டுகளை தாண்டி இன்னமும் நாம் கலைஞர்களை நினைவில் வைக்கிறோம். எப்போதோ இருந்த MK தியாகராஜ பாகவதர், KP சுந்தராம்பாள். திருவிளையாடல் மட்டும் வரலன்னா சிவலோகம் எப்படி இருக்குன்னு எவனுக்காக தெரிஞ்சிருக்குமா ஐயா? சிவபெருமான் எப்படி இருப்பார், சிவலோகம் பூதகணங்கள் எப்படி இருக்கும், எப்படி ஆடும், அத்தனையும் செட்டு போட்டு சொல்லி கொடுத்தது சினிமா தான். நல்ல பெயர் வைக்க சொல்லி கொடுத்தது சினிமா, மறந்துடாதீங்க. பராசக்தி வந்தபோது குணசேகரன், ஞானசேகரன், சந்திரசேகரன் என்ற பெயர்கள் வைக்கப்பட்டன கிராமங்கள் தோறும். அதற்கு முன்னால் ஒச்சு, மாடன், சொடலன்னு பேர் வச்ச சனம். உண்மை அது. சரியாக உடை உடுத்த சொல்லி கொடுத்தது தமிழ் சினிமா. பின் கொசுவம் வைத்து கட்டிய காலம் இருந்தது. ஒரு பெண்ணின் உடையை வைத்து சாதியை சொல்லிவிடலாம் என்ற காலம் இருந்தது. அத்தனை பேரையும் மாற்றி அவர் சொன்னார், ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுன்னு. உண்மை அது. சாதிய பாகுபாடுகள் அதிகம் இருந்த காலத்தில் முதலில் பக்கத்தில் இருப்பவன் என்ன சாதி என்று கூட பார்க்காமல் ஒரே இடத்தில் உட்கார வைத்தது சினிமா, தமிழ் சினிமா, மறந்துடாதீங்க. பகுத்தறிவை சொன்னது, பக்தியை சொன்னது, தமிழை சொன்னது, இலக்கியத்தை சொன்னது, கூடவே தேவையற்றதையும் சொன்னது. நல்லவர்கள் நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம். இந்த கலை வளர வேண்டும், கலைஞர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் இங்கேயும் இத்தனை பேரை இருத்தி வைத்தது சினிமாவை பற்றி பேசுவதால் என்பது. இது ஒரு கலை இல்லையா? பட்டிமன்றமே ஒரு கலை தானே. ஆனால் சினிமாவை வாழ்த்துவோம். நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் இன்னமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஆவல் மிகுதியில் இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை திரைத்துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களும் இதை நினைவில் கொண்டு இன்னும் தமிழ் சமூகத்தை செழுமைப்படுத்துவார்கள். படுத்துவதற்காக, அவர்கள் செழுமைப்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோலாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த கல்யாண மாலை அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, தமிழ் திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றதே அதிகம், இன்னும் பெற வேண்டும் என்ற ஆசையோடு அதை சொல்லுகிறேன். இன்னும் பெறுவோம், அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு சுவிஸ் மக்கள் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாண மாலை சுவிட்சர்லாந்தில் நடக்கும், இந்த சியூரிக் மாநகரத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சி கல்யாண மாலையின் 850வது வார சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் போய் தேடிக்கொண்டு போய் வரம் தேடுவோருக்கு வாழ்க்கை துணையையும், தமிழை தேடுவோருக்கு நெஞ்சில் நிம்மதியையும் தருவதுதான் கல்யாண மாலையின் சிறப்பு அம்சம். ஜூரிக் கல்யாண மாலை நிகழ்ச்சி அடுத்த வாரம். சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு கோவையில். லட்சக்கணக்கான திருமணங்களை முடித்து வைத்துள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
காலையில் நடைபெறும் வரன் அறிமுக நிகழ்ச்சியில் கல்யாண மாலை திரு மோகன் அவர்களோடு பங்கேற்று உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? தொடர்பு கொள்ளவும் திரு ரமணன் 9840891400. மாலையில் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ விருப்பமா? உங்கள் இலவச அனுமதி சீட்டை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். திரு ஈஸ்வரன் ஸ்டார் வேவ்ஸ் மீடியா 9363333440 மற்றும் திரு கணேஷ் பாபு தியா என்டர்பிரைசஸ் 9787311008. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.